அந்த அன்பையும் இரக்கத்தையும் பிறருடன் பகிர்ந்தால் அது நம் உள்ளங்களில் இன்னும் அதிக அன்பை விதைக்கும். நம்முடைய பகிர்தல்களாலேயே ஒற்றையடி பாதைகள் இன்று 4 சக்கர வாகனங்கள் செல்லும் சாலைகளாக விரிந்துள்ளன. நம் ஊரின் வளர்ச்சிக்கும் பொருளாதார பகிர்தலும் அடித்தளமாக உள்ளன. பகிர்தல் என்பது வெறும் பொருட்களை மட்டுமே பகிர்வது அல்ல. நம்முடைய நேரம், அறிவு, இறை ஒளி, ஆறுதல் இவற்றையும் தேவையானவர்களிடம் பகிர்வதே உண்மையான பகிர்தல். எல்லா நாடுகளிலும் எப்போதும் பற்றாக்குறை இருப்பதன் காரணம் பகிராக்குறை இருப்பதால்தான் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. 6 இலக்க சம்பளம் வாங்குவர்களே பல நேரங்களில் 100 ரூபாய்க்கு எவருக்கும் உதவாமல் இருப்பதே தான் இது காட்டுகிறது. இயந்திரமயமான இக்காலத்தில் தேவைப்படுபவர்களுக்கு நேரத்தை பகிர்வதும், அறியாமையில் இருப்பவர்களுக்கு அறிவை பகிர்வதும், இறை வழி தேவைப்படுபவர்களுக்கு இறைவன் எனும் ஒளியை பகிர்வதும், துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலை பகிர்தலே உண்மையான பகிர்தல். தன்னிடம் இருந்த அனைத்தையும் பகிர்ந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை இறைவனின் கண்களில் மிகுந்த மதிப்புடையதாக விளங்கியது. அதுபோல நாமும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து இறைவனோடு ஒன்றித்து வாழ அழைக்கும் இந்த புனித பலியில் இணைந்து பக்தியுடன் பங்கு எடுத்து இறைவனின் அருளை பெற முயல்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பு கூறியோரே, அருமையானோரே, உங்கள் எல்லாருக்கும் அழகான இந்த காலை பொழுதின் அன்பு வணக்கங்கள். வழக்கம் போல உங்களோடு சேர்ந்து இந்த வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரியும் புனித ஜான் மரிய வியானி அன்பிய இறை அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து உங்களுக்காகவும் இந்த நல்ல நாளிலே நம்முடைய தூய மரியன்னை பசிலிக்கா யூடியூப் சேனல் வழியாக இந்த அருமையான கல்வாரி பலியிலே இணைந்து நம்மோடு சேர்ந்து அன்னை வழியாக கடவுளுக்கு நன்றி சொல்கிற, நம்மோடு சேர்ந்து அன்னை வழியாக நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடி கொண்டு இருக்கிற எல்லாரும் மிக சிறப்பாக நம்முடைய இறை சமூகம் சார்ந்து வெளிநாடுகளில் தங்கி இருக்கின்ற அருமையான அன்பு சகோதர சகோதரிகளுடைய நலவாழ்வுக்கான இறையாசிரை இறைவன் தர வேண்டும் என சொல் இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு அகில உலக இளையோர் தினம் என்றும் இந்த நாள் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆயர் பெருமக்கள் நமக்கு அழைப்பு தருகிறாங்க. இந்த சமூக வாழுகிற இளையோர் இளம்பெண்களுடைய அருமையான நல்ல வாழ்வுக்கான அவருடைய உயர்கல்வி, தொழிற்கல்வி, மேல்கல்வி, படித்த படிப்பிற்கேற்ற பணிவாழ்வு போன்ற அருமையான இறையாசிரை நம்முடைய வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு ஆண்டவர் வழங்கிட வேண்டும் என சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். நாளைய தினம் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை அகிலம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவைகள் மிக சிறப்பாக கொண்டாட ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. பல பங்குகளிலே இன்றைய நாளிலும் இதை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இந்த நல்ல நாளிலே புனித ஜான் மரிய வியானி அன்பிய இறையன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியினுடைய அந்த நினைவையும் இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து நம்முடைய பசிலிக்கா இறை சமூகத்திலே நம்முடைய இல்ல தந்தையர்களோடு சேர்ந்து நினைவு கூறுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நல்ல நாளிலே நம்முடைய அருமையான பங்கிலே இருக்கிற உங்களுடைய பங்கு தந்தை, இணை பங்கு தந்தை, இல்ல அருள் பணியாளர்கள், நம்முடைய பங்கிலே பங்கு தந்தையர்களாக, இணை பங்கு தந்தையர்களாக பணியாற்றிய அருமையான அன்பு தந்தையர்கள், அதுபோன்று நம்முடைய அருமையான மண்ணிலே இந்த அருமையான இறைப்பணிக்காய் தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய மண்ணின் அருள் பணியாளர், நம்முடைய மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், தலைமை அருள் பணியாளர் மேதகு ஆயர் ஆல்பர்ட் அனசாஸ் என்கின்ற அருமையானவர்களுக்காக இந்த பலியிலே நாம் ஜெபிக்க கடமைப்படுகிறோம்.
அன்பு நிறைந்தோரே, இந்த நல்ல நாளிலே ஷனில் செர்சன் 18வது பிறந்த நாள் நன்றி பலி. வில்லியம்ஸ் ஜாக்குலின் சுஜா குடும்பத்தார் நன்றி பலி. பிள்ளைகள் பெனி ரெனி நல்ல உடல் சுகம் வேண்டி திருப்பலி. மேக்தலின் அமுல்யா உடல் நலன் முன்னேற்றம் அடைந்து வருவதற்கு நன்றியாகவும் மேலும் முழுமையான உடல் வளர்ச்சி அடைய வேண்டியும். சிலுவை வெனான்சியா நன்றியாகவும் தொழில் தடைகள் நீங்க குடும்ப சமாதானம் கிடைக்க. ஆஞ்சலிஸ் மோகன் ஜூலியட் ரத்தினா நன்றியாக நல்ல உடல் நலன் கிடைக்க, வீட்டு வேலைகள் விரைவில் முடிக்க, அதற்கான லோன் தடையின்றி கிடைக்க. மரிய ஞான இவர்களோடு நினைவில் வாழும் மரிய ஞான செல்வம் தாமஸ் என்பவர்களின் ஆன்மாக்களின் நினைவில் வாழும் கார்லூயிஸ் என்பவருடைய ஆன்மாவின் விண்ணகைகளை பாற்றிக்காக இந்த பலி அவருடைய 5வது நாள் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 2 ஆண்ட்ரூஸ் லியோனார்ட் வர்கீஸ் ஜெரால்ட் மரியம்மாள் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைவருடைய ஆன்மாக்களின் விண்ணகைகளை பாறுதலுக்காக. நினைவில் வாழும் மரிய ஜான்சன் வரவேலாள் நினைவு, நினைவில் வாழும் தேவதாஸ் நினைவு, நினைவில் வாழும் ரெஜினாள் நினைவு, நினைவில் வாழும் குமாரதாஸ் நினைவு, நினைவில் வாழும் அகமதாபாத் விமான விபத்திலே பலியான அனைத்து அன்புக்குரியவர்களின் ஆன்மாக்களுக்குமாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். நினைவில் வாழும் செபாஸ்டின் பெபின் ராஜா நினைவு என்று சொல்லி இந்த வழிபாடு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பு நிறைந்தோரே, புனித ஜான் மரிய வியானி என்பதிலே குழந்தை செல்வம் வேண்டும் என்கின்ற வேண்டுதலுக்காக, அதுபோன்று நல்ல திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிற வாலிப அன்பு பிள்ளைகளுக்காக மிக சிறப்பாக இந்த நல்ல நாளிலே தங்களுடைய பணியிட மாற்றம் அல்லது பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற அருமையான இருவர். அதுபோன்று சில அருமையான குடும்ப தலைவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்காக உழைத்து கொண்டிருந்த பொழுது சில விபத்துக்களை சந்தித்து உழைக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நல்ல முறையிலே கவனிக்கப்படுகின்ற அந்த ஒரு ஆசிரியருக்காக இந்த அருமையான அன்பிய குடும்பங்களிலே அருளானந்தர் அன்பியம் சார்ந்த ஒரு அன்பு குடும்பத்தினுடைய ஒரு அன்பு மகள் மூளைத்திறன் முழுமையாக பெறுகின்ற அந்த ஒரு இலக்கு நோக்கி தன்னுடைய அன்பு பெற்றோரோடு தன்னுடைய தாயினுடைய மிக நெருக்கமான அந்த ஒரு அழகான உடனிருப்பிலே அந்த மகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். முழுமையான இலக்கை அடைந்து இயல்பு நிலைக்கு அந்த மகளை திரும்ப கொண்டு வருகிற தெய்வீக ஆற்றல் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதுபோன்று இந்த அருமையான குடும்பங்களுக்காக உழைக்கிற மிக சிறப்பாக கட்டிடப்பணி உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலே செய்யக்கூடியவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், அது மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் மேற்கொள்ளக்கூடியவங்க, வாகனம் ஓட்டுகிறவர்கள், பேருந்து ஓட்டக்கூடியவங்க, மெக்கானிக் பணி செய்யக்கூடியவங்க, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மிக சிறப்பாக இந்த அருமையான சமூகத்திலே குடும்பங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிற வாகனம் ஓட்டுகிற எல்லாரையும் கடவுள் நிறைவாக அவர்கள் வழியாக வருகின்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நிறைவாக வழங்க வேண்டும். அப்படி சொல்லி நம்ம ஜெபிப்போம். நல்ல படுக்கையிலே பராமரிக்கப்படுகிற முதிய பெரியவர்கள் மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை ஜெபிப்போம். அந்த அருமையான அன்பிய குடும்பத்தில் வழக்கறிஞராக பணிபுரியக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் மிக சிறப்பாக வெட்டினரி, பிசியோதெரப்பி போன்ற அருமையான பாடப்பிரிவுகளிலே ஆர்வம் காட்டுகிற வாலிப தலைமுறைகள், இந்த அருமையான அன்பியத்திலே படிக்கிற பிள்ளைகள், அருமையாக உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாருமே மிக சிறப்பாக தங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகளை ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் அனுபவத்தோடும் பாதுகாப்போடும் இறைக்கர உடனிருப்போடும் தெளிவாக முன்னெடுக்கின்ற இறையாசிரியர் கடவுள் இந்த அருமையானவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த அன்பிய குடும்பங்களில் இறந்து இறையடி சேர்ந்த எல்லாருடைய ஆன்மாக்களும் இறைவனில் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான அன்பிய பிள்ளைகளுக்காக மிக சிறப்பாக இந்த பலியிலே அந்த குழந்தை செல்வம் பெற வேண்டும் என்பதற்காக, நல்ல திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக, மிக சிறப்பாக பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3 மிக முக்கியமான வேண்டுதல்களை முன்னெடுத்து இந்த அருமையான பிள்ளைகளுக்காக இந்த வழிபாட்டில் இணைந்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்தோரை நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாசமான அன்பு பிள்ளைகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படவிருக்கின்ற
கடவுளின் படைப்பு ஆகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமா. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் தருவாராக. கடவுளே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், எங்கள் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமதருளின் பாதுகாப்பை அடையும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, முதரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பு தருவதாக. இவ்வாறு நாங்கள் தூயதயத்தோடுமை அணுகி வந்த எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருகின்ற இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எல்லாமல்ல கடவுளே, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களெல்லாம் இதயங்களெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியாருடனிருந்து எங்கள் இடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறை பரிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறை பரிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறை பரிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. ஆமென்.
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீரொருவரே ஆண்டவர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அன்பு பிள்ளைகளாகி எங்களோடு இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானி அருள் பணியில் வியக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எமன்புக்குரியவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்போடு உழைத்தவர்களோடு நிலையான ஆட்சியடைய ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மண்ணுலகில் நிலபுலன்களையும் செல்வங்களையும் ஒருவர் கொண்டிருப்பதால் அதுவே உயர்வானது என்று கருதுவார். அது தவிர வேறு எந்த எண்ணமும் அவர் மனதில் தோன்ற வாய்ப்பில்லை. அவருடைய கடின உழைப்பாலும் சேமித்த பொருட்களாலும் அவரது மனம் எந்த நன்மையும் நாடுவதில்லை. மாறாக உடல் சோர்வும் மனசோர்வும் தனிமையுமே அவரை வாட்டி வதைக்கும். இவ்வுலக செல்வங்கள் நிம்மதியை தருவதில்லை. மாறாக அன்பான நட்புகளும் உறவுகளுமே நம் ஆன்மாவுக்கு வலு சேர்க்கும். செல்வத்தை சேர்ப்பதற்காக மட்டுமே ஓடி ஓடி உழைப்பது வீண் என்று கூறும் சபை உரையாளரின் கூற்றுக்கு செவிமடுப்போம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறைவசனங்கள். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும்
திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த எல்லா செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 90. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை பொழுதுக்கு திருப்பிட செய்கின்றீர். மானிடரே மீண்டும் உறுதியாக்குங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருமுழுக்கை பற்றி புனித பவுல் விளக்குகிறார். இறப்பு, உயிர்ப்பு என்பது சுயநலம் சார்ந்த பழைய விருப்பு வெறுப்புகளை களைந்துவிட்டு கடவுள் சார்ந்த மேலானவற்றை ஏற்றுக்கொள்வது ஆகும். இயேசுவின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு புதிய செயல்பாடுகளை நமதாக்குவோம். மனதை பலப்படுத்தாத எதிர்மறை கொள்கைகளை விட்டுவிட்டு வாழ்வு தரும் இறைவார்த்தையின் அடிப்படையில் நேரிய மனதுடன் வாழ்ந்திட இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 முடிய உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால்
மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அலகு 12 13 முதல் 21 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். லூக்கா நற்செய்தி அலகு 12 13 முதல் 21 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான்.
ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, பகிர்ந்து வாழ்வதன் மூலம் நிலையான செல்வங்களை உருவாக்க முடியும் என்ற மேலான சிந்தனையை இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு வழங்குகின்றது. நான் அண்மையிலே வாசித்த நல்ல ஒரு நூல், ராபின் ஷர்மா என்பவருடைய நூல். நீங்களும் அதை வாசித்திருப்பீர்கள். த மங்க் ஹூ சோல்ட் த ஃபெராரி, தன்னுடைய பொக்கிஷத்தை விற்ற துறவி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராபின் சர்மா பாருங்க, நிறைய எழுதிட்டே இருந்தார் அண்மை காலம் வரை. அவருடைய புத்தகங்கள் எல்லாமே நம்மை சிந்திக்க தூண்டக்கூடிய, அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். இந்த புத்தகத்திலே ஒரு அருமையான கதாபாத்திரத்தை நமக்கு வழங்குகின்றார். ஜூலியன் ஒரு வழக்கறிஞர். அவரிடம் செல்லக்கூடிய எந்த வழக்கும் தோல்வி பெற்றதாக வரலாறு கிடையாது. மிகவும் புகழ் வாய்ந்தவராக இருந்தார். தன்னுடைய திறமையாலும் புகழாலும் எக்கச்சக்கமான செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் அந்த செல்வனுக்கும் அந்த ஒரு மோசமான நிலை வந்தது. ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டது. நல்ல வேளை, ஆனால் இறந்து விடவில்லை. மருத்துவமனையிலே மருத்துவர்கள் அவருடைய உயிரை காப்பாற்றுகின்றார்கள். இந்த மாரடைப்பு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகின்ற வேளையிலே தான் இந்த ஜூலியனுக்கு மெய்ஞானம் பிறக்கின்றது. ஆகா, இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தவை யார் கையிலே மாட்டும்? இவ்வளவு நாளுமாக நான் சேமித்து வைத்த செல்வங்கள், நான் கட்டி வைத்திருக்கக்கூடிய வீடுகள், நான் வாங்கி வளைத்திருக்கக்கூடிய நிலபுலன்கள், நான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், சொகுசு கார்கள், ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்துட்டேன்னா, ஹாஸ்பிட்டல் போகிறது முன்னாடி மூச்சு போயிட்டுன்னா யாருக்கு போய் சேரும்? மெய்ஞானம் பிறக்கின்றது. பிழைத்து விடுகிறார். வந்தவுடன் முதலாவதாக அவர் என்ன செய்கிறார்? தன்னிடமிருந்த தான் ரொம்ப நேசித்த, வாழ்க்கையின் லட்சிய கனவு என்று நினைத்து வாங்கி வைத்திருந்த ஃபெராரி கார், இத்தாலி நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற உலகிலே மிக விலை உயர்ந்த கார்களில் ஒன்றான ஃபெராரி காரை முதலாவதாக விற்கின்றார். ஏழைகளுக்கு கொடுக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு சொத்தாக, ஒவ்வொரு மாளிகையாக விற்கத் தொடங்குகிறார். சொல்கிறார், நான் கடவுளுக்காக செல்வம் சேர்க்க தொடங்குகிறேன். வாழ்நாளிலே பல ஆண்டுகளை நான் வீணாக்கி விட்டேன். எனக்காக நான் செல்வம் சேர்த்த நாட்கள் எல்லாம்
வீண் வீண் வீண். நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே, சபை உரையாளர் அவருடைய மெய்ஞானம் இவருக்கு கிடைக்கின்றது. நான் எப்போது என்னுடைய செல்வங்களை எல்லாம் வழங்கத் தொடங்கினேனோ அப்போது கடவுளுக்கு முன்னால் நான் செல்வந்தனானேன் என்று எனக்காக செல்வங்களை நான் சேர்த்து கொண்டிருந்தேனோ அப்போது கடவுளின் முன்னால் நான் ஏழையாகிக் கொண்டே இருந்தேன். எப்போது என்னுடைய செல்வங்களை நான் சம்பாதித்தவற்றை பகிரத் தொடங்கினேனோ, வழங்கத் தொடங்கினேனோ, கொடுக்கத் தொடங்கினேனோ அப்போது கடவுளுக்கு முன்னால் நான் செல்வந்தனாக மாறினேன் என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் கடைசியில் எதையுமே கொண்டு போவதில்லை. மகா அலெக்சாண்டர் அவருடைய வாழ்விலும் இந்த படிப்பினை தான் அவர் கடைசியிலே சொன்னார். தன்னுடைய 33 வயதிலேயே உலகின் பெரும் பகுதியை கைப்பற்றியவராக இருந்தார். ஆனால் இந்திய மன்னன் போரிஸோடு அவன் போரிட்ட போது அவனுடைய விலாவை ஒரு விஷ அம்பு தாக்கியது. அதிலிருந்து அவன் நோய்வாய்ப்பட்டு பின்வாங்கி மரணப்படுக்கையில் இருக்கின்றான். அப்போது மெய் ஞானம் பிறக்கின்றது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய உயிரை பணயம் வைத்து இவ்வளவு நாடுகளை நான் வளைத்து பிடித்திருக்கின்றேன். எவ்வளவோ போர் முனையிலே மனிதர்களை, மனித உயிர்களை இழக்க வைத்து நான் இதை சம்பாதித்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய உயிர் பிரிய போகின்றது. என்னுடைய உலக வாழ்வை நான் முடிக்கப் போகிறேன். எனக்கு இனி பிழைக்க முடியாது. ஆனால் நான் சம்பாதித்தவற்றில், நான் உண்டாக்கியவற்றில் எதை கொண்டு போகப் போகிறேன்? என்ன என்னோடு வரப்போகின்றது? எனவே தனக்கு வேண்டப்பட்ட ஒரு சில அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்கிறார், என்னுடைய சவப்பெட்டியின் இரு பக்கமும் திறந்தே வையுங்கள். என்னுடைய கை மரண ஊர்வலத்தின் போது தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். வளைத்து பிடித்த மன்னன் வெறும் கையனாக மண்ணுக்குள்ளே போகிறான். இந்த உலகத்தை வளைத்து பிடித்த மன்னன் மண்ணுக்குள்ளே வெறும் கையனாக போகிறான் என்பதை இந்த உலகம் காண வேண்டும், இந்த உலகம் கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றான். மெய்ஞானம் பிறந்தது. ஆனால் பாருங்கள், மாமன்னன் அலெக்சாண்டரால் உலகத்தை பிடிக்க முடிந்தது, உலகத்திலே செல்வம் சேர்க்க முடிந்தது. ஆனால் கடவுளுக்கு முன்னால் செல்வம் சேர்க்க முடியவில்லை. ஒரு மாமனிதர் சொல்கின்றார், நீ ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வது கடவுளுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமாகும். அந்த சிந்தனையை தான் நாம் இன்று முன்னுரையிலே அருமையாக வாசிக்க கேட்டோம். வாழ்க்கையின் பொருள் தெரியாமல் பொருளை தேடுவது இப்படித்தான் இருக்கும். அதற்குத்தான் இந்த மனிதர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். இதைத்தான் தூய இன்னாசியார் அழகாக சொல்வார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வுக்கு, தன் ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால், தன் ஆன்மாவை அவன் நஷ்டப்படுத்தி விட்டால், கேடு விளைவித்து விட்டால், அழித்து விட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆக வாழ்வை ஆதாயமாக்காமல், ஆன்மாவை ஆதாயமாக்காமல் நாம் தேடுகின்ற பொருள் கடவுளுக்கு முன்னால் அது குப்பைக்கு சமம். இதை பவுலடியாரும் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து நமக்கு அறிவிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, செல்வம் என்பது தன்னிலே தவறு கிடையாது. ஆண்டவரும் நாம் செல்வத்தை தேட வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார், அறிவுறுத்துகின்றார். நான் சொல்வதை செய்யாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் வராதீர்கள் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த செல்வத்தின் நோக்கத்தை, பொருளின் நோக்கத்தை, பொருளின் பொருளை அறிந்தவர்களாக நாம் சம்பாதித்தால் ஆண்டவருக்கு முன்னால் செல்வந்தவர்களாக இருக்கின்றோம். அதே போலத்தான் சேமிப்பு என்பது தவறில்லை. சேமிப்பு தன்னிலே தவறில்லை. அந்த சேமிப்பு எப்போது பதுக்கலாக மாறுகின்றதோ அப்போது நாம் கடவுளுக்கு முன்னால் ஏழையாகி விடுகின்றோம், செல்வந்தராக மாற முடியாது. விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம்,
ஆண்டவர் பாலில்லத்திலே மன்னாவை வழங்குகின்றார். ஆனால் என்ன சொன்னார்? நீ ஒரு நாளைக்குரியதை மட்டும் எடுத்துக்கொள். ஆனால் சொல்கிறார், ஓய்வு நாள் வருகின்ற போது 2 நாளைக்குள்ளதை சேர்த்து எடுத்துக்கொள். ஆக சேர்த்து எடுப்பது உன்னுடைய தேவைக்காக நீ சேர்த்து வைப்பது தவறில்லை. இதுதான் விவிலிய மரபாக, விவிலிய போதனையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டதை போன்று எனக்கு நான் சேர்த்து வைப்பேன், எனக்காக என்னுடைய களஞ்சியங்களை பெரிதாக்கிக் கொள்வேன், எனக்காக என்னுடைய செல்வங்களை நான் சேர்த்து கொண்டே செல்வேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று மாறுகின்ற போது நாம் வாழ்வின் பொருளை இறந்தவர்களாக, இழந்தவர்களாக மாறுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட வாழ்வின் பொருளை இழந்த ஒரு சமூகத்தில்தான், நிலையான செல்வங்களை சேர்க்க தவறிய ஒரு சமூகத்தில் தான், கடவுளுக்கு முன்னால் செல்வங்களை தேர்க்க தவறிய ஒரு சமூகத்தில் தான் நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற புனித ஜான் மரிய வியானி பிறக்கின்றார். அந்த இடம்தான் ஆர்ஸ் நகரம். ஒரு சின்ன ஒரு குட்டி நகரம். ஜான் மரிய வியானியை பற்றி படித்திருப்பீர்கள். ஆனால் அவருடைய வரலாறை, வாழ்க்கை வரலாறை நான் விரிவாக சொல்லவில்லை. அவர் ஒரு பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று சொல்லலாம். பிரெஞ்சு புரட்சி காலத்து குழந்தை. பிரெஞ்சு புரட்சி நேரத்திலே அரசர்களுக்கு எதிராக நடந்த ஒரு புரட்சி. ஆனால் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது திரு அவை. அப்படி திரு அவை பாதிக்கப்பட்ட போது அதிலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். வறுமையிலே கஷ்டப்பட்ட தன்னுடைய குடும்பத்திற்கு உழைக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருபுறம் அவருக்கு எண்ணம். ஆனால் கடவுளை தேடிய ஒரு மனிதராக இருந்தார். நிலையான செல்வமாகிய கடவுளை கண்டுபிடித்தவராக இருக்கின்றார். வாழ்வின் பொக்கிஷத்தை, நிலை வாழ்வின் பொக்கிஷத்தை கண்டுபிடித்தவராக இருக்கின்றார். எனவே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒரு குருவாக மாறுகின்றார். 1818 ஆண்டிலே குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். ஒரு சில ஆண்டுகள் அவர் இணை பங்கு தந்தையாக இருக்கின்றார். 3 ஆண்டுகளிலே ஆர்ஸ் நகரத்திற்கு அவர் பங்கு தந்தையாக செல்கின்றார். அந்த காலத்தில் 3 வருஷத்துல எல்லாம் பங்கு தந்தையாக ஆக்க மாட்டாங்க. எப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? சில நேரத்தில் சில பங்குகளுக்கு எந்த ஃபாதர்ஸும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆர்ஸ் நகரம் என்றாலே பங்கு தந்தையர்களுக்கு பெரிய சவால். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இதோ வருகிறேன் என்று அவர் முன்வந்து செல்கின்றார். அங்கே கடவுளை மறந்த ஒரு சமூகத்தை காண்கின்றார். ஒரு பெரிய வெற்றிடம், கடவுள் இல்லாத ஒரு சமூகம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. அவருடைய முதல் பணியாக இதை பார்க்கின்றோம். இந்த மக்களுக்கு கடவுளை கொடுப்பது, அல்லது இந்த மக்களை, கடவுளை இழந்து வாழ்கின்ற மக்களுக்கு கடவுளை கொடுப்பது, கடவுளிடம் இந்த மக்களை கூட்டி வருவது. தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கடவுளிடம் மக்களை கூட்டி வரக்கூடிய ஒரு பணியை செய்பவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை அதற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றிலும் எளிமையை கடைபிடித்தார். செல்வ செழிப்போடு வாழ்வதுதான் கடவுளுடைய ஆசீர் என்ற ஒரு விழுமியத்தை மாற்றி காட்டினார். எளிமையாக வாழ்வது கடவுளுக்கு நேசமானது, பிரியமானது என்பதை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். புனித ஆம்ஸ்டர்டாம் சொல்வது போல, நீ எளிமையாக வாழ்ந்தால் பிறர் எளிதாக வாழ முடியும். live simply so that others can simply live. அதை வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய எளிமை மற்றவர்களுக்கெல்லாம் செல்வ செழிப்பிலே வாழ துடித்த பல உள்ளங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இரண்டாவதாக அவருடைய மரியன்னை பக்தி. மரியன்னை மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருந்தார். இது அவருக்கு பணி வாழ்விலே ஒரு மிகப்பெரிய பிடித்தத்தை, உறுதியை கொடுப்பதாக இருந்தது. ஏனென்றால் மரியன்னை ஆண்டவரை இந்த உலகிற்கு சுட்டிக்காட்டியவள், இந்த உலகிற்கு கொடையாக கொடுத்தவள். அந்த ஒரு நம்பிக்கையோடு மரியன்னையை, இன்னும் புனிதர்களை, குறிப்பாக புனித பிலோமினா இவர்கள் மீது அவர் ஆழ்ந்த பற்றுறுதி கொண்டவராக இருந்தார். மூன்றாவதாக மக்களை கடவுளோடு ஒப்புரவாக்கி கொண்டே இருந்தார்.
ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக 16-17 மணி நேரம் தினந்தோறும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதன் மூலம் கடவுள் மன்னிக்கிறார், கடவுள் இரக்கத்தின் தந்தை என்ற ஒரு மேலான செய்தியை, மேலான நற்செய்தியை மக்களுக்கு வழங்கி கொண்டே இருந்தார். இன்னும் அவருடைய பல்வேறு மறையுறை சிந்தனைகள், அதன் மூலம் மக்களை மனமாற்றத்திற்கு அழைப்பவராக இருந்தார். 5வதாக அவரிடம் ஒரு அருமையான சக்தி இருந்தது. அதன் மூலம் மக்களுக்கு சவால் விடுத்தார். தவறுகளை மறைக்கின்றவர்களை தட்டி கேட்டார். எளியவராக இருந்தாலும் அவருடைய அந்த ஆன்மீக பலத்தினால் தவறு செய்தவர்களை, தவறுகளை மறைத்தவர்களை தட்டி கேட்டு இனிமையான முறையிலே, கனிவான முறையிலே தட்டி கேட்டு அவர்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார். இப்படி வாழுகின்ற போதே ஒரு புனிதராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவேதான் விரைவிலேயே 11ஆம் பத்திநாதர் அவரை புனிதராக அறிவித்தார். ஆர்ஸ் நகரம் இறைவனை மறந்த ஒரு நகரம், இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு நகரமாக, இறைவன் நடமாடுகின்ற ஒரு நகரமாக மாறிப்போனது. அவருடைய பணி வாழ்வை பார்த்த திருச்சபை அவரை மறை மாவட்ட குருக்களுக்கு, பங்கு தந்தையர்களுக்கு பாதுகாவலராக நியமித்தது. அன்புமிக்கவர்களே, அவரை நினைவு கூர்கின்ற நாம் நம்முடைய பங்கு தந்தையர்களோடு ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல், பங்கு தந்தையர்கள் கடவுளை நோக்கி வழிநடத்துவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களோடு நாம் உடனிருப்பு செய்வதால் நிச்சயமாக அவர்களுடைய நல்ல முயற்சிகளிலே, அவர்களுடைய வாழ்வுக்கான முயற்சிகளிலே, நிலை வாழ்வுக்கான முயற்சிகளிலே நாம் நிச்சயமாக பங்கெடுக்க முடியும். ஆக நிலை வாழ்வுக்கான செல்வத்தை சேர்த்து கொள்வோம். அங்கே பூச்சியும் துருவும் அழிக்காது. நிறைய இளம் உள்ளங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கான காரியத்தை பற்றி யோசிப்பது சிற்றின்பம், நிலை வாழ்வுக்கான காரியங்களை யோசிப்பது பேரின்பம். எனக்கு பிடித்தவற்றை நாடுவது சிற்றின்பம், நல்லதை நாடுவது பேரின்பம். அது கடவுளுக்கு முன்னால் செல்வங்களை சேர்த்து கொண்டே இருக்கும், கடவுளுக்கு கடன் வழங்கி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். நம்முடைய முழமூடு சமூகம் கடவுள் நடமாடுகின்ற, மரியன்னை நடமாடுகின்ற ஒரு வாழும் இறையாட்சி சமூகமாக மாறட்டும். அதற்காக இப்பலி வழியாக தூய மரிய வியானியுடைய பரிந்துரையோடு நம்முடைய ஜெபங்களையும் சேர்த்துக் கொள்வோம். ஆமீன். அன்புக்குரியோரை, நாம் எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மறையிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன்.
வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியோரே, நம்முடைய அன்பு சமூகம் வாழுகிற எல்லாருடைய தேவைகளையும் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் அனைத்து துறவியர்களுக்கும் தூய ஆவியின் துணையுடன் புத்துணர்வும் புதுப்பொலிவும் பெற்று அமைதி வழியில் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி இறை மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலை இவர்களுக்கு அளித்தர வேண்டும் என்று இறைவனே உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, விந்தை மிகுந்த இவ்வுலகில் சிந்தை நிறைந்த இயேசுவோடு இணைந்து நன்றி பலி ஆற்றிக் கொண்டிருக்கும் எம் பங்கின் அதிபர் தந்தை அவர்களையும், அவருடன் இணைந்து பணியாற்றும் இணை பங்கு தந்தையையும், இல்ல தந்தையர்களையும் மற்றும் இறைபணி ஆற்ற எம் பங்கிலிருந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைப்பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். குருக்களின் பாதுகாவலராம் புனித ஜான் மரிய வியானி அனைத்து குருக்களுக்கும் தேவையான உடலுள்ள ஆன்ம நலம் தந்து நித்தமும் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. ஜான் மரிய வியானி புனிதரின் பெயரை தாங்கி நிற்கும் எம் அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதியும். குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் உறவு மேம்படவும், கடவுளின் அன்பினால் இணைக்கப்படவும், தூய ஆவியின் துணையினால் வலிமை பெற்று அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்றவை குடும்பங்களில் நிறைவாக தங்கிடவும் வேண்டிய மேலான வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய எம் இறைவா, பலவித நோய்களாலும் துன்பத் துயரங்களாலும் தவிக்கும் மக்கள் நல்ல உடல் சுகத்தையும் ஆறுதலையும் இயேசுவின் உடனிருப்பையும் பெற்ற மக்களாக வாழவும், மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. இரக்கமே உருவான எம் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் வாழும் இளையோர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எம் இளையோர் இவ்வுலக மாயையில் சிக்கி தவிக்காமலும், சமூக ஊடகங்களை வாழ்வின் வளர்ச்சிக்கும் தேவையான நல்லவற்றிற்கு மட்டும் தேர்ந்தெடுத்து அதன் மூலம் வருங்கால வாழ்வை ஒளிமயமாக மாற்றவும், உண்மையும் ஞானமும் உடைய பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். இரண்டு அல்லது 3 நாட்களுக்கு முன்பு எதிர்பாராத ஒரு விபத்து ஒன்றை சந்தித்து தங்களுடைய உடலிலே காயங்களை, சில எலும்பு முறிவுகளை பெற்று மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிற நம்முடைய அன்புக்குரியவர்கள் ஏறக்குறைய 5 பேர்.
இந்த அன்புக்குரியவர்கள் இவர்களுக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைகள் தரமான சிகிச்சையாக அமைந்து அவருடைய உடலும் மனமும் அதை விரைவாக ஏற்க வேண்டும். உடைந்த எலும்புகள் மீண்டும் ஒன்றாக பொருந்துகின்ற அந்த ஒரு சிகிச்சை மிக சிறப்பாக பலன் தந்து இயல்பாகவே அந்த எலும்புகள் பொருந்தி ஏற்பட்டு இருக்கிற எல்லா காயங்களிலிருந்தும் சிறுக சிறுக முழுமையாக சுகம் பெற்று இயல்பான தங்களுடைய செயல்பாடுகளுக்கு எந்த தடையுமில்லாமல் பரிபூரணமாக அவர்கள் குணம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும், இல்லத்திற்கு பாதுகாப்பாக வந்து தொடர்ந்து தங்களுடைய செயல்பாடுகளிலே கவனத்தோடு ஈடுபட வேண்டும் என்பதற்காக கடவுளிடம் நம்பிக்கையோடு நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த அருமையான நாளிலே இந்த வழிபாடு சிறப்பு செய்து கொண்டு இருக்கிற பிரதர் ஜான் மரிய வியானி அன்பியம் சார்ந்த சில தேவைகளையும் இந்த வழிபாடு வழியாக எடுத்து சொல்லி மன்றாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற அருமையான தம்பதியர், பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிற அன்புக்குரியவர்கள், மிக சிறப்பாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிற அருமையான அன்புக்குரியவர்கள், வயதிற்கு ஏற்ற உடல் வளர்ச்சி மூளைத்திறனும் முழுமையாக பெற வேண்டும், இயல்பு வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அன்பு மகளுக்காக, தங்களுடைய குடும்பங்களுக்காக உழைத்து கொண்டிருந்த பொழுதுகளிலே சில விபத்துக்களை சந்தித்து தங்களுடைய வாழ்விலே சில காயங்களை உருவாக்கி உழைக்க முடியாத பலத்த வேலைகளை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அருமையான குடும்ப தலைவர்கள், தர்மையான குடும்பங்களிலே படுத்த படுக்கையாக இருக்கிற முதிய பெரியவர்கள், மிக சிறப்பாக பாதுகாக்கப்படுகிற பராமரிக்கப்படுகிற இறை அவர்களுக்கு வழங்கணும் என்பன போன்ற இந்த அன்பியம் சார்ந்த அருமையான எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களாக நாங்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கிற எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய பங்கு சமூக குடும்பங்களிலிருந்து வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் தங்கியிருந்து பணிபுரிந்து கொண்டு இருக்கிற பயின்று கொண்டு இருக்கின்ற தங்களுடைய குடும்ப வாழ்வை மேற்கொள்ளுகிற எல்லாருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அருமையான வழிபாட்டிலே பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு வழிபாடு என்பதனை எங்களுடைய தூய மரியன்னை பெசிலிக்கா யூடியூப் சேனல் வழியாக, தேவா தொலைக்காட்சி வழியாக இந்த அருமையான வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொண்டு அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிற அன்னை வழியாக அருமையான ஆசிரியரை தங்களுடைய வாழ்வுக்கென்று, குடும்ப வாழ்வுக்கென்று, பணி வாழ்வுக்கென்று, கல்வி வாழ்வுக்கென்று, உடல்நல வாழ்வுக்கென்று பெற வேண்டும் என்பதற்காக மன்றாடி கொண்டு இருக்கிறவர்களுக்காக அருமையான நாளிலே இந்த வழிபாடு வழியாக நாங்கள் சில அருமையான எங்களுடைய வாழ்வின் தேவைகளை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த அருமையான நாளிலே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக இந்த பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள், கட்டி கொண்டு இருக்கிற இல்லம் முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக நன்றி சொல்லக்கூடியவர்கள், தொழில் தடைகள் நீங்க வேண்டும், குடும்ப சமாதானம் கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க வேண்டும் என்பன போன்ற தங்களுடைய வாழ்வு சம்பந்தமான தேவைகளை எடுத்து சொல்லி இந்த வழிபாட்டின் பொழுதில் அருமையான நாளிலே இந்த இறை சமூகம் சார்ந்த எங்களுடைய அன்பு தேவைகளை மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறோம். நிறைவான உம்முடைய இறை ஆசிரை, நிறைவான ஒரு வாழ்வுக்காக, நிலை வாழ்வுக்கான மிக அருமையான ஆசிரை சம்பாதிக்கிறவர்களாக, கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக, கடவுள் இந்த மண்ணிலே எங்களோடு நடமாடு செய்கிற அளவுக்கு கடவுளுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் வாழுகின்ற இறை பிள்ளைகளாக வாழுகின்ற வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். கொடுத்தாலும்
பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய் நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னை நானே கேட்கின்றாய் நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன் உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளவும் ஆசை ஒன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன் அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன் அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன் உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன் உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புக்குரியோரே, எங்களுடையதும் உங்களுடையதுமாக நாம் எல்லாரும் இணைந்து கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாம் வல்லனும் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திட உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகனே இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் அவரையே ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர் பூண்டு என வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும்
புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்தோ தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்த இருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தே வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை என்னை ஊர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே, பல்வேறு வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் இத்திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூர்கின்ற புனித ஜான் மரிய வியானி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் பாவங்களை பராமலும் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திட. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். என்னை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. உயிரும் போதும் நடக்கும் போதும் தயக்கமில்லையே. துணையரணி வருகையில் தயக்கமில்லையே. உயிரும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். அமைதி உன்னில் காணும்போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும்போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். மறந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. தொய்லும் போதும் நடக்கும் போதும் தயக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. தொய்லும் போதும் நடக்கும் போதும் தயக்கமில்லையே. அன்புக்குரியோரே, இன்றைய அறிவிப்புகள் முழக்கமோடு நம்முடைய பங்கு சமூகம் சார்ந்த திருவாளர்கள் சில்வஸ்டர் புஷ்பராணி, இவர்களின் அன்பு மகள் பெர்லின் ஸ்டெஃபி என்பவருக்கும், பனவிளை பங்கிலே திருவாளர்கள் கிறிஸ்டோபர் அல்போன்சாள்,
இவர்களின் அன்பு மகன் அனு கிறிஸ்டல் என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இன்றைய வழிபாடு சிறப்பு செய்வதிலே தமக்கு துணை புரிந்த புனித ஜான் மரிய வியானி இறையன்பிய பிள்ளைகளுக்கு நம்முடைய நன்றிகள். வருகிற ஞாயிறு வழிபாடு சிறப்பு செய்வோர் புனித டொமினிக் அன்பிய இறையன்பு பிள்ளைகள். இன்று பிற்பகல் சரியாக 3 மணிக்கு நம்முடைய பங்கின் திரு வழிபாட்டு குழு கூட்டம் நம்முடைய ஆலய சாக்ரிஸ்டி அறையில் வைத்து நடைபெறும். எனவே நம்முடைய வழிபாட்டு குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தயவு செய்து முழுமையாக கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கிலே ஆமூசாவினரால் ஒருங்கிணைக்கப்படுகிற இந்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனைகள் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் மற்றும் 3ஆம் வாரம் இந்த நாட்களில் நடைபெறும். 9/8/2025 வருகிற சனிக்கிழமை நமக்கு காலை 10 மணிக்கு ஜெபமாலை தூய மரியன்னை சிறப்பாசிர் பெறுகின்ற பௌர்ணமி நாளில் நடைபெறுகின்ற இந்த இறையாசிர் வழிபாடுகளில் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு ஊடக குழுவினுடைய கூட்டம் நடைபெறும். நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். இன்று காலை சரியாக 10 மணிக்கு திருவிழா விளம்பர குழு கூட்டம் நடைபெறும். நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். திருவிழா விழாமலர் ரசீது புத்தகம் பெற்று சென்ற அன்பிய பொறுப்பாளர்கள் அதனை இந்த வாரத்திற்குள் திருப்பி கொடுக்கும். குறைந்தபட்சம் 5 வாழ்த்து விளம்பரங்கள் சேமித்து கொடுக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் வருகின்ற புதன்கிழமைகளில் சிறப்பு நவநாள் வழிபாடு நம்முடைய அழகுபடுத்தப்பட்ட புதிய கல்லறை தோட்டத்தில் இருக்கிற அந்த திருப்பலி பீடத்தில் நடைபெறும். இம்மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் முதல் வார புதன்கிழமை வழிபாடுகள் அந்த இடத்தில் நடைபெறும். எனவே வருகிற முதல் புதன் எனவே வழிபாடு மாலை நேரத்தில் அந்த பொது கல்லறை நடைபெறும். மழை இருந்தால் மட்டும் நம்முடைய ஆலயத்திற்குள் நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை 7/8/2025 வியாழக்கிழமை அன்று ஆமோஸ், எசாயா, யோனா மண்டலங்கள் சார்ந்த படுக்கை நோயாளர்களை சந்தித்து அவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். 8/8/25 வெள்ளிக்கிழமை ஏனைய மண்டலங்கள் எலியா, எரேமியா, தானில், எசேக்கியேல் இந்த மண்டலங்களின் முதிய பெரியவர்களுக்கு பங்கு தந்தை மற்றும் இணை பங்கு தந்தை இந்த முதிய பெரியவர்களை சந்தித்து அவர்களோடு உறவாடி இது காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்கு முன்னாடி அதை முடிச்சிடணும். ஒன்றில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பதற்கு முன்னாடி கொடுக்கணும். இல்லை என்றால் சிலர் டேப்லெட்லாம் எடுப்பாங்க, சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி கொடுக்கணும். எனவே 9, 10, 11 மணிக்கெல்லாம் கொடுப்பது அது பொருத்தமற்றது. எனவே இந்த மண்டல பகுதிகளில் ஏதேனும் ஒரு வழிகாட்டி குறையாக தெரிந்தவங்க, சின்ன ஃபாதர் கூட ஒரு ஆள் நான் கூட ஆலய உபதேசியாரை கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆண் வழிகாட்டி அனுப்பிட்டீங்கன்னா ஃபாதர் பைக்கிலே கூட்டிகிட்டு போயிடுவார். அதற்கென்று வேறு சிரமங்கள் இருக்காது. தயவு செய்து முழுமையாக ஒத்துழைப்பு தாங்க. இந்த வாரத்தில் வியாழக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் 3 மண்டலங்கள், வெள்ளிக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் 4 மண்டலங்கள். அந்த லிஸ்ட் முறையை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஆஃபீஸில், எனக்கு தெரியும். அன்பு விருந்திற்கான சிறப்பு நன்கொடைகள் சேகரிக்க இந்த வாரம் வருகின்ற அன்பியங்களை சந்திக்க உள்ளோம். திங்கள் அன்னை தெரசாள் அன்பியங்கள், புதன் செபஸ்தியார் தோமையார் அன்பியங்கள், வியாழன் சூசேப்பர் குழந்தை தெரசாள் அன்பியங்கள், வெள்ளி லாரன்ஸ் பூண்டி மாதா அன்பியங்கள், சனிக்கிழமை தேவசகாயம் மற்றும் பரலோக மாதா அன்பியங்கள் இறைப்பிள்ளைகள். அன்று அன்பு நிறைந்தோர் இன்று மாலை 6 மணிக்கு வட்டார முதன்மை அருள் பணியாளருடைய பங்கு சந்திப்பு நடைபெறுகிறது. பங்கு பேரவை நிர்வாகிகள், அன்பிய ஒருங்கிணை நிர்வாகிகள், பக்த சபை இயக்க ஒருங்கிணைய நிர்வாகிகள் தங்களது அறிக்கைகளோடு மிக சிறப்பாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5/8/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு
நம்முடைய பசிலிக்காவில் வைத்து நம்முடைய ஆயர் தலைமையிலே பசிலிக்கா சிறப்பு நிதிக்குழு கூட்டம் நடைபெறும். எனவே இதற்காக முன்மொழியப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முறையாக நானே தொலைபேசியில் சிலரை தொடர்பு கொண்டிருப்போம். ஆயருடைய முன்னிலையிலே யாரையெல்லாம் பங்கு பேரவையினுடைய உதவியோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த குழுவினர் இதில் கலந்துக்குவாங்க. தொடர்ந்து நம்முடைய பசிலிக்காவினுடைய முன்னெடுப்புகளுக்காக அவர்கள் முயற்சி செய்வாங்க ஆயருடைய தலைமையிலே. இன்று காலை சரியாக 11 மணிக்கு கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்க கூட்டம் நடைபெறும். நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுங்கள். இன்று இந்த திருப்பலி நிறைவு பெற்றவுடன் திருவிழா வாழ்த்து மலருக்காக அனைத்து பக்த சபை இயக்கங்களின் குழு புகைப்படம் எடுக்கப்படும். எனவே அனைவரும் இந்த அருமையான செயலுக்கு ஒன்றிணைய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரவிளை புனித ஆரோபண அன்னை ஆலய திருவிழாவினுடைய அழைப்புதல் தந்திருக்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கும். நீங்கள் நம்ம பீடச்சரார் வழியாக தரப்படும். அதை வாங்கி இயன்றவரை அந்த விழா நாட்களிலே கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலிக்கு நிறைவேறிய தொடக்கத்தில் வரலனே ஒரு காரணம் நான் அப்படி கெஸ் பண்ணுறேன். அடுத்த அன்பித்தை பற்றி நிறைய சொல்கிறேன் பார்த்தீங்களா தொடக்கத்தில், அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அடுத்தவனை பற்றி சொன்னால் பிடிக்காது. எல்லா அன்பியத்துலையும் அப்படி தான் சொல்லுவார் ஃபாதர். சந்தித்து முடித்த எல்லா அன்பியத்துலையும் சில விஷயங்களை நோட் பண்ணுவார். எனவே அதனால் அடுத்தவங்களை பற்றி சொல்லுவதும் காது கொடுங்க. இன்றைக்கு பரவாயில்லை, சென்ற வாரம் சொன்னப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை, எண்ணிக்கை கூடி இருக்கிற இருந்தாலும் முழுமை அடையணும். நிறைய திருப்பலி முழுமையாக வாங்க செல்லுங்களே. வருகை பாடலிருந்தே அது திருப்பலினுடைய தொடக்கம். எனவே தயவு செய்து முழுமையாக இயன்றவரை நம்ம எல்லாருடைய சூழ்நிலைகளும் ஓரளவு தெரியும் என்றாலும் இது ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் தெரியும் நமக்காக முதல் வழிபாடு, இரண்டாம் வழிபாடு, மூன்றாம் வழிபாட்டுக்கு அப்படி சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதற்கு தகுந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் முழுமையாக கலந்து கொள்ளணும் அப்படி சொல்லி உங்களை அன்போடு கேட்க. நேற்று சென்ற வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப பாராட்டுகள் நேரத்தோடு வருகை தந்ததற்கு. வராதவர்கள் இன்னும் மிக சிறப்பாக வருகை தாருங்க. குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை எல்லா பங்குகளிலும் பங்கு தந்தையர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. பங்கு தந்தையர்கள் எல்லாம் நெற்றியிலே குங்கும பொட்டிட்டு திலகமிட்டு ஆரத்தி எடுத்து சால்வை போர்த்தி அவர்களுக்கு மாலையிட்டு இந்த ஆடை அறுக்க கொண்டு போன மாதிரி மாலையிட்டு அழகாக பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அப்புறம் மத்தியானத்து பிறகு பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து ஒவ்வொரு பொது நிகழ்ச்சி கொடுப்பாங்க. ஒவ்வொரு அமைப்பும் பொது நிகழ்ச்சி கொடுக்கும். ஒரு 3 மணி நேரம் பொதுக்கூட்டம். ஃபாதரை உட்கார வச்சு இவர் தான் எங்கள் அடுத்த வியான் எப்படிலாம் சொல்லி நிறைய பங்குகள் அப்படி செய்வாங்க. நம்முடைய முழகமோடு பசிலிக்கா இறை சமூக பிள்ளைகள் குறைந்தபட்சம் உங்களுடைய பங்கு தந்தைக்காக, இணை பங்கு தந்தைக்காக, நம்முடைய இல்லம் வாழுகின்ற அன்பு தந்தையர்களுக்காக, மூத்த தந்தையர்களுக்காக, நம்முடைய பங்கிலே பணியாற்றிய பங்கு தந்தையர்கள் மற்றும் இணை பங்கு தந்தையர்கள், நம்முடைய மண்ணின் அன்பு புதல்வர்கள், அருமையான அருள் பணியாளர்களுக்காக, நம்முடைய மறைமாவட்ட ஆயர் தலைமையிலான அன்பு அருள் பணியாளர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அதை விட வேறு எதுவுமே நீங்கள் முதல் செயல் அது. அந்த ஜெபமே எங்களுடைய வாழ்வுக்கு தேவைப்படுகிற இறையாசிரியர் நிச்சயமாக கொடுக்கும். நாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிற பங்கு சமூகத்திலே மிக சிறப்பாக இன்னொரு ஜான் மரி வியானியை போன்று மக்களுக்காக பணியாற்றுகின்ற அந்த மக்களை இறைவனோடு ஐக்கியப்படுத்துவதிலே தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு பணியை செய்ய முடியும். இந்த நல்ல நாளிலே மிக 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 சிறப்பான ஒரு மறைவுரை தந்த அன்பு அருள் தந்தை ராபின்சன் அவர்களுக்கும் நம்முடைய மூத்த தந்தை ராபர்ட் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எழுந்து நிற்போம். கடவுளுக்கும் அன்னை மரி அன்பு தாய்க்கும் நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். பாருங்க, 8:15 முடிச்சிட்டோன்னு சொல்லுங்களேன். நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்களும் அது முடிவில்லா உதவியையும் தொடர்ந்த உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவோடு காக்க தவறாத நீர் நிலையான மீட்பிற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின்
நம் அன்னையினம் புனிதரின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், இன்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், இன்று புகழ்ந்திடாய் திருமறையே. உலகத்தின் பேரொழியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், உலகத்தின் பேரொழியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாய் இன்பக் காட்சி குருத்துவமே. இந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாய் இன்பக் காட்சி குருத்துவமே. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், இன்று புகழ்ந்திடாய் திருமறையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எம் பசலிக்காவின் பாதுகாவலியே தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.